சொல்றாங்க? So point object 60 centimeter from convex lens of focal length. இதனுடைய focal length 13ட்டாங்க. 60 சென்டிமீட்டர் தள்ளி லைன் ஆப்ஜெக்ட் கிடையாதுனால ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு லைனா இல்லாம அது வந்து ஒரு பாயிண்டா இருக்கு 60 சென்டிமீட்டர்ல. எனக்கு எப்படி இருக்குது? ஓங்கிற பாயிண்ட்ல ஓங்கிற பொசிஷன்ல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. புரியுதுங்களா? சரி. இஃப் எ பிளேன் மிரர், ஒரு இது வந்து பிளேன் மிரர் இங்க வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பிளேன் மிரர் இப்படி நான் வைக்கிறேன். இஃப் எ பிளேன் மிரர் வேர் புட் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் த லென்ஸ். பாருங்க, இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரில வைக்கணும். 90 டிகிரில வச்சுட்டாங்க. The final image would be formed at a distance of எங்கன்னு கேக்குறாங்க. லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், அதை தாண்டி ஒரு மிரரு. அப்போ ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இங்க வச்சிருந்தேன்னா இதனுடைய இமேஜ் வந்து எங்க விழுந்திருக்கும்னு கேக்குறாங்க ஃபைனல். இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிரர் இப்படி வரைஞ்சிடறேன்னு வச்சுக்கங்க. மிரருங்கிற லென்ஸ், இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், இது வந்து அதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இங்க தான் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? சரி. அப்போ இதுல இருந்து ரேஸ் வந்துரும். கேட்டுங்களா? இதுல இருந்து ரேஸ் வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் போட்டீங்கன்னா இதுல இருந்து இப்படி இப்படி எல்லாம் ரேஸ் இப்படி வந்திருக்கும். ஸோ 360 டிகிரியில் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி எல்லாம் எமிட் பண்ணிருக்கும். ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா இது எல்லா பக்கம் இப்படி எமிட் பண்ணிருக்கும். சரிங்களா? சரி. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் அதே மாதிரி நிறைய ரேஸ் எமிட் பண்ணிருக்கும். சரிதானா? அப்புறம் இது மூலம் கன்வெர்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்காமா? u ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதனுடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. எவ்வளவுங்களாமா? 30ங்கிறாங்க. சோ கான்வெக்ஸ்ல அப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப இமேஜோட டிஸ்டன்ஸ் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். கேட்டுங்களா? சோ இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சு பார்க்கணும் முதல்ல. ஓகே, அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் மிரர் தாண்டி விழுந்திருக்கா இல்ல மிரருக்கு முன்னாடி விழுந்திருக்கானெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா சோ இது வந்து காம்பினேஷன் சிஸ்டம். பாருங்க, இது வெறும் லென்ஸ் மட்டும் இல்ல, கூட ஒரு மிரர். இதெல்லாம் கொஞ்சம் டஃப் கொஸ்டின். கம்பைன் பண்ணி கேட்பாங்க. லென்ஸ்ல ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க, மிரர்ல ஒன்னு எடுத்துட்டு, பிளேன் மிரர். சில சமயம் இதுவே வந்து கான்கேவ் மிரர் மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி இங்க கான்கேவ் லென்ஸ் வச்சுக்கிட்டு இங்க கான்வெக்ஸ் மிரர் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஸ்டின் டஃப் பண்ணோம்னா இந்த மாதிரி வெறும் சிங்கிள் லென்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டதால சிங்கிள் லென்ஸ். கேட்டுங்களா? ரைட். இதுவே காம்பினேஷன் தான். கேட்டுங்களா? இதுக்கு முன்னாடி போட்டது மட்டும் இருந்திருக்கும், போட்டது எல்லாமே கான்கேவ் கான்வெக்ஸ். இது முன்னாடி போட்டது காம்பினேஷன் தான். கேட்டுங்களா? இப்ப இதுவும் காம்பினேஷன் தான். சோ முதல்ல ரெண்டு லென்ஸுமே வந்து கான்கேவ் கான்வெக்ஸா வச்சிருந்தோம். இப்போ ஒன்னு வந்து லென்ஸ், ஒன்னு வந்து மிரருங்கிறாங்க. அப்ப நான் முதல்ல என்ன பண்ணணும், இதுல இருந்து வந்த ரேஸ் வந்து இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 ரே எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு ரே வந்திருக்கு, அதே மாதிரி இங்கிருந்து அதே மாதிரி இப்படி ஒரு ரே போயிருக்கு. புரியுதுங்களா? இது இப்படி போயிருக்கு. சரிதானுங்களா? இந்த லென்ஸை தாண்டி இது வெளியே வரையில எந்த நேரம் வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். அப்ப லென்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம எழுதணும். கேட்டுங்களா? லென்ஸ், சரி, லென்ஸோட ஈக்குவேஷன் சொல்லுங்க மக்களே. என்ன எழுதணும்? சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்க? தம்பி என்ன எழுதிருக்கீங்க? இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த் வச்சாலும் ஒன்று எழுதிருப்பீங்கல்ல. 1/v minus 1/u. 1/v minus 1/u. 1/u equal to 1/f. இதுதான் வந்து லென்ஸ் ஃபார்முலான்னு நம்ம எழுதியிருப்போம். இப்போ பாருங்க, இப்போ 1/v தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/v வச்சுக்கிறேன். அப்போ 1/f பிளஸ் 1/u. கரெக்டுங்களா? ரைட்.
அப்புறம் நேரா நான் இப்போ இங்க வந்து பார்க்குறேன் இந்த வேல்யூ. ஸோ இப்போ வி கண்டுபிடிக்கணும். எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் எவ்வளவாமா? 30 சென்டிமீட்டர். இப்போ எஃப் போடையில +30 போடணுமா -30 போடணுமா? இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. ரே வந்து இப்படி வருது. புரியுதுங்களா? இப்போ எஃப்க்கு நான் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 30. இதுக்கு சைன் கன்வென்ஷன் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மிரர் லென்ஸ்ல வந்து ஃப்ரீக்வெண்டா தப்பு எங்க பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்றதுல தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. சரி, ஃபோக்கல் லென்த் 30ன்னு இருக்கு. இப்போ 30 வந்து நான் பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா? பிளஸ்ல தானேங்க சார் வரும். பிளஸ்ல தான் வரும் இல்லையா? ஏன்னா பாருங்க ரேஸ் எல்லாம் இப்படி போகும். ஸோ ரேஸ் போனதையும் பாருங்க இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா இந்த பக்கம் கன்வெர்ஜ் ஆயிருக்கு கேட்டுங்களா? ஃபோக்கல் பாயிண்ட் இங்க இருக்கும். ஸோ அப்போ ரேஸ் போற டைரக்ஷன் தான் இது இருந்திருக்கும். அப்போ எஃப் வந்து நீங்க என்ன பிளஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பிளஸ் போடுவீங்க. இதே கான்கேவ் லென்ஸா இருந்தா என்ன ஆகும் எனக்கு? ஸோ ரேஸ் இப்படி வந்துடும், வந்து இப்படி போயிடும் கேட்டுங்களா? இப்படி வந்து இப்படி போயிருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க கன்வெர்ஜ் பண்ணுவீங்க கேட்டுங்களா? இப்படி கன்வெர்ஜ் பண்ணி ஸோ ஃபோக்கல் பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. இது கான்கேவா இருந்தா, கான்கேவ் லென்ஸா இருந்தா நம்ம இப்படி போடுவோம் இந்த பக்கம். இது கான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸா இருந்தா அப்போ எஃப் பிளஸ்ஸா இருக்கும். கான்வெக்ஸா இருந்தா எஃப் பிளஸ், கான்கேவா இருந்தா எஃப் பண்ணியிருப்போம் மைனஸ் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ நம்மளது வந்து இட்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கன்வெர்ஜ் ஆகிறது அந்த பக்கம் கன்வெர்ஜ் ஆகும் ரைட் சைடில். கான்கேவ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் எங்க இருந்ததோ அதே சைடு என்ன ஆகும்? அது கன்வெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இது நான் +30 யூஸ் பண்ணிட்டேன். ரைட். நெக்ஸ்ட் இப்போ யூக்கு வந்து பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? யூக்கு 16 கொடுத்துட்டாங்க. இப்போ சைன் கன்வென்ஷன் Yes, sir. பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? சார் மைனஸ். மைனஸ். ஏன்னா ரேஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் நான் வந்து எப்பவுமே ஆரிஜின் இருந்தா நான் மெஷர் பண்ணுவேன். அப்போ ஆரிஜின் இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கனால நான் இது இந்த ரேக்கு ஆப்போசிட் சைடுல தான் மெஷர் பண்ண முடியும். அப்போ இது என்ன பண்ற சைன் கன்வென்ஷன் பிரகாரம் -60. சார் ஆ ரே வந்து நீங்க இந்த பக்க சைடு போட்டிருக்கீங்க இல்லைங்க சார்? எந்த பக்கம் சைடு போட்டிருக்கேன்? சார் கீழே நெகட்டிவ். இங்கீங்களா? சார் இந்த பக்கம் டயக்ராம் இல்லைங்க சார். டயக்ராம்ல இந்த நேரம் நான் ஆக்சிஸ் போட்டிருக்கிறேன். சரி. அதுக்கு இந்த பக்கங்க சார். நெகட்டிவ் இதுலயும் ஒரு ரே போட்டிருக்கீங்க இல்லைங்க சார்? இந்த 2 ரேங்களா? சாரி சார். தாங்க சார் வந்துச்சு. சார் 60 தாங்க சார். எவ்வளவு வருது? 60. ஆ 60. ஸோ 60 சென்டிமீட்டர். அப்போ புரியுதுங்களா? இதுல இருந்து இதனுடைய இமேஜ் வந்து ஒருவேளை மிரர் இல்லாம இருந்திருந்தா அது எங்க விழுந்திருக்கும்? எங்க விழுந்திருக்கும்? நேரா வந்து 60 நீங்க எடுத்து கேட்டுங்களா? வி வந்து பாசிட்டிவா இருக்கு கேட்டுங்களா? இப்போ பாசிட்டிவ்னா கண்டிப்பா எனக்கு ரைட் சைடுல தான் விழுந்திருக்கும். அப்ப இமேஜ் இந்த நேரம் விழுந்திருக்கும். ஏன் வந்து யூ இங்க பாருங்க யூவும் இருங்க நான் முடிச்சிடறேன் அப்புறம் பேசுங்க. சோ யூவும் வியும் வந்து பாருங்க 2 ஏன் ஈக்குவலா இருக்கு? இதுவும் 60 இதுவும் 60 ஏன் இருக்கு? சார் சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பிளெயின் மிரர்ல இதாயிருக்குங்க சார். கிடையாது. என்ன கண்டிஷன்ல இந்த மாதிரி நடக்கும்? யூவும் வியும் ஏன் இப்படி இருக்கு? ஏன் அதே இடத்துல பாருங்க யூ எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சீங்களோ அதே டிஸ்டன்ஸ்ல வி விழுந்திருக்கு பாருங்க ரைட் சைடுல. சார் பிரின்சிபல் ஆக்சஸ்லயே லொகேட் ஆயிருக்கு சார். தம்பி எல்லாமே பிரின்சிபல் ஆக்சஸ் தான் வைப்பாங்க. அது கிடையாது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுல லென்ஸ்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுவீங்க அதையே 2f 2Fன்னு சொல்லுவீங்க கேட்டுங்களா? அதனால அந்த ரூல் எடுத்து பாருங்க. வெரி குட். ஸோ 2Fல ஒரு ஆர்பிட் இருந்ததுன்னா ஓகே
அது ரிஃப்ராக்ட் ஆகி அண்ட போகையில அது அதே 2Fல தான் இருக்கும். நம்ம அந்த போட்டோம் இல்லைங்களா? நாம எப்படி அங்க மிரருக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல நம்ம வச்சோம்னு சொன்னா, திருப்பி அதனுடைய இமேஜ் இன்வெர்டட் ஆகி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே விழுகும். சரிதானா? அதே மாரி இந்த லென்ஸ பொறுத்த வரைக்கும் நாம ஒரு 4 ரூல் சொன்னோம் இல்லைங்களா? லென்ஸ். இந்த நேர் பாருங்க. இந்த இடத்துல 2Fல ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சேன்னு சொன்னா, பாருங்க அந்த ஆப்ஜெக்ட் அங்க இருக்குதுன்னா, அதே 2F அந்த பக்கம் சைடுல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க இங்கேயும் 2F இருக்கும். அதே மாரி ரைட்லயும் 2F இருக்கும். சேம் சைஸ். சேம் சைஸா இருக்குதுன்னா, அங்க சொன்ன அதே தான். அங்க 2 இன்டு F நீங்க கர்வேச்சர்ன்னு சொன்னீங்க. பட் நீங்க கர்வேச்சர்ன்னு மென்ஷன் பண்ணாம 2 டைம்ஸ் Fன்னு எழுதியிருக்காங்க. அதனால தான் வந்து எனக்கு எப்படி இருக்கு? ஆப்ஜெக்ட்டுமே இமேஜுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரி. இப்போ பாருங்க. இப்ப மிரர் வந்து இது தள்ளி விழுந்திருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கதை வேற மாரி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் இது தள்ளி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதுல இருந்து மறுபடியும் திருப்பி இமேஜ் இப்படி இதுல விழுந்திருக்கும். இதுல இப்படி போயிருக்கும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இதனோட இமேஜ் இது பக்கம் விழுந்திருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அவங்க? மிரர் எங்க வச்சிருக்காங்க? 60ல இல்ல. சோ இந்த சென்டர்ல இருந்து 40 கீழ இந்த இடத்துல மிரர் வச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? இந்த நேர் ஒரு மிரர் இருக்கு. வேற 40 கொஞ்சம் தள்ளி போட்டுறலாம். எனக்கு 30ங்கிற மாரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறேன். 40ன்னு இந்த மாரி ஒரு இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த மிரர் வச்சு விட்டாங்க. அப்போ சார் அப்போ 20 சென்டிமீட்டர் வர்ச்சுவல்னு வருமாங்க சார்? எதுங்க? சார் அப்போ 20 சென்டிமீட்டர் வர்ச்சுவலாங்க சார்? ஆமாங்க. அது எப்படி 20 சென்டிமீட்டர் வர்ச்சுவல்னு சொல்றீங்க? சார் இந்த சைடு 40 சென்டிமீட்டர் போயிருங்க சார். அப்போ எந்த பிளேன் side? மிரர் தாண்டி போனா அது வர்ச்சுவலா தான் இருக்குங்க சார். ஸோ 60 மைனஸ் 40 20. மேடம் பிளேன் மிரர் தாண்டி போகுதுன்னு இது போகாதல்ல. இது போய் இந்த மிரர்ல ஃபிட் பண்ணணும்ல. மிரர் சார் வச்சுட்டீங்க. இல்லைங்க சார். ஆ? சார் அது தாண்டி போகுங்க சார் வர்ச்சுவல். ஏங்க எப்படிங்க தாண்டி போகும் அது? அது எப்படி தாண்டி போகும்? அது எப்படி தாண்டி போகும்? நீங்க மிரர் வச்சிருக்கீங்க. இதுல இருந்து வர்ற ரே இதை தாண்டிட்டு இதுக்குள்ள அப்படி நீங்க தான் இந்த மாதிரி இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கீங்களாச்சே. இது டிரான்ஸ்பரண்ட் நடக்காது. இது தாண்டி ரே வெளியே போகாதாச்சே. அப்ப ரே என்ன ஆகணும்? இது போய் இதுல படணும். இப்படி போய் படும் இது மேல. இந்த கிளாஸ் மேல போயிட்டு இப்படி படும். புரியுதுங்களா? பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகும் முதல்ல. பட்டு என்ன ஆகும்? நீங்க as per இது பிரகாரம் ரிஃப்ளெக்ட் ஆகி இமேஜ் முதல்ல இப்படி இங்க விழுகும். சரிதானுங்களா? அப்ப நல்லா கவனிங்க. ஒருவேளை மிரர் இல்லாம இருந்திருந்தா இந்த நேரம் எனக்கு என்ன இருக்கும்? ஒரு ரியல் இமேஜ் வந்து லென்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதுங்களா? மிரர் இல்லாம இருந்திருந்தா உண்மையிலேயே ரியல் ஆப்ஜெக்ட் இங்க இருக்குதுங்க. ரியல் ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது. இங்க இருந்து ரேஸ் வரும். வந்து இந்த மிரர் இல்லாம இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த நேர் விழுந்திருக்கும். கேட்டா? இது ரியல் இமேஜ். ஆனா இப்ப ரியல் இமேஜ் இந்த நேர் விழுகாது. இந்த மிரர்ல போய் ஹிட் பண்ணி இந்த இமேஜ் நேரா இங்க விழுந்துரும். சரிங்களா? நான் ஏற்கனவே வந்து பிளேன் மிரருக்கு 2 கண்டிஷன் சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அப்ப இந்த ரியல் இமேஜ் வந்து எனக்கு என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா, வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டா மாறும். என்ன ஆகும்? வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். எதுக்கு? ஃபார் மிரர். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க. பிளேன் மிரர் பார்த்தோமா? பிளேன் மிரர் பாருங்க. ரைட்? ரியல் ஆப்ஜெக்ட்னா பாருங்க இங்க முன்னாடி இருக்கும். இதுல இருந்து ரே எமிட் ஆகுது. எமிட் ஆயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்படி அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் நடக்கும். இது உங்களுக்கு தெரியும். ரியல் இமேஜ் இருந்ததுன்னா பாருங்க ரே எமிட் ஆகி இது மேல போகையில இப்படி விழுகும். இந்த இது மேல.
ஓகே. ஸோ அப்போ அதனுடைய வெர்ச்சுவல் இமேஜிங் எனக்கு ஃபார்ம் ஆகும். புரியுங்களா? இதே மாதிரி பாருங்க, இப்போ ரே வந்து எங்கிருந்தோ வருது. எங்கிருந்தோ வந்திருக்குது ரே. சரிங்களா? அப்போ ஆப்ஜெக்டோடைய பாயிண்ட் எனக்கு எங்கேயுமே தெரியல. அதனால வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ல இருந்து இது வந்திருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து எங்க கனெக்ட் ஆகுமோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி அதை வந்து வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா லொகேட் பண்ணுவாங்க. ஸோ ரியல் ஆப்ஜெக்டா இருந்தா இது நமக்கு நார்மலா எப்பவுமே பாக்குறது தான். நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்க இமேஜ் தெரியுது இல்லையா? கண்ணாடி முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுன்னு சொன்னீங்கன்னா அது இங்க வெர்ச்சுவல் இமேஜா தெரியும். புரியுங்களா? ரைட். இப்போ இது அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம கேஸ் அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? நம்ம கேஸ்ல இந்த மிரர் மேல விழுந்த ரே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து வந்த ரே. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு முன்னாடி தான் ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மிரருக்கு முன்னாடி ரியல் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆனா அந்த ரியல் ஆப்ஜெக்ட் இருந்து வந்த ரே வந்து இந்த மிரர் மேல விழுகுது. அந்த லென்ஸ்ல சில ரெஃப்ராக்ஷன் எல்லாம் நடந்து. அப்போ இது இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் இந்த ரே எங்கிருந்து வந்திருக்கு கேட்டீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருந்து வந்திருக்கு. இது மாதிரி முன்னாடியே இல்ல. மிரருக்கு முன்னாடியே இல்ல. அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இது ஒரு ரியல் இமேஜ உருவாக்கும். இந்த மாதிரி வர்ற ரே என்ன எனக்கு அந்த கண்ணாடிக்கு மிரருக்கு முன்னாடியே வந்து அந்த இமேஜ் விழுந்துரும். புரியுங்களா? ஆக்சுவலா ஒரு ரியல் இமேஜ்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கிரீனை வச்சோம்னா அந்த இடத்த அந்த ஸ்கிரீன்ல அந்த இமேஜ் கேப்சர் பண்ண முடியும். புரியுங்களா? அப்ப இந்த பாயிண்ட் வந்து இப்படி இது வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த நேர் இப்ப இந்த இமேஜ் வந்து விழுந்திருக்கும். அந்த ரியல் இமேஜ். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ஆனா இது எங்கிருந்து வந்தது? லென்ஸ்ல இருந்து வந்தது. சோ லென்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த ஓங்கிற பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. லென்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ரியல் இமேஜ்னு சொல்ல வேண்டியது இருக்கும். புரியுங்களா? இதே வந்து மிரரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் மிரர் எடுத்தீங்க சொன்னீங்கன்னா இது வந்து எனக்கு என்னவா இருக்கும்? வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா இருக்கும். ரியல் இமேஜ் ஃபார் எதுக்கு? லென்ஸ். லென்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க இந்த நேரம் ஒரு லென்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்திருக்குது. இங்கிருந்து ஒரு ஒரு பாயிண்ட் இங்கிருந்து இப்படி எடுத்து விட்டீங்க. இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இப்படி வந்தது. இது அப்படியே இங்கிருந்து இப்படி போயிருந்தது. நேரா போய் இந்த நேரம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. கேட்டுங்களா? புரியுதா? சரி. ஸோ அப்ப இங்கிருந்து வந்திருந்து. ஸோ இந்த ரேவை நான் அப்படித்தான் போட்டிருந்தேன். அப்ப லென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் சொல்லுங்க. சார் அந்த வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா மாறுறது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்றீங்களாங்க சார்? மேடம் வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் என்ன பாருங்க இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இருக்குதா? கிடையாது தானே. லென்ஸ் இருக்குது. மிரருக்கு முன்னாடி லென்ஸ் இருக்குது. லென்ஸுக்கு முன்னாடி தான் ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுக்கு இந்த ரே வந்ததுக்கு டைரக்டா இதுக்கு முன்னாடி இல்ல. புரியுங்களா? இப்ப இந்த நேர் பாருங்க இதே வந்து மிரருக்கு முன்னாடியே நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறேன். இடையில எதுவுமே இல்ல. முன்னாடியே அப்படியே தெரியுது. சோ ரியல் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறேன். இதுல இருந்து ரே வருது போயிருது. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது இந்த ரே எங்கேயோ இருந்து வந்திருக்கு பாருங்க. ரே வரையிலே பாருங்க. இட்ஸ் a converging ரே. ஓகே. எங்கிருந்து வந்தனே தெரியல லொகேஷன். ஆனா எங்கேயோ வந்திருக்கு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் இது உண்மை இல்ல. பட் இது லென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த முன்னாடி ரியல் ஆப்ஜெக்ட் இருக்குது. லென்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனா இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் முன்னாடி லென்ஸ் தான் இருக்குது இல்லையா ஆப்ஜெக்ட் இல்ல. ஆனா அது ரே வந்து இது மேல விழுகுது. அப்ப ஆப்ஜெக்டே இல்ல ஆனா ரே விழுகுதுன்னா அதனால அது வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரியல் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அது பாருங்க அதுல இருந்து எமிட் பண்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ரியல் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இருக்காங்க எமிட் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அது பாருங்க கன்சியூம் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது நோக்கி வர்ற மாதிரி ஆக்சுவலா அது அப்பியர்ஸ் டு பின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாருங்க இது நோக்கி வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா வெர்ச்சுவலும் ரியலும் நம்ம சொல்றது ரெண்டு ஆப்போசிட். சார் ஆ சார் ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு பிளேன் மிரர் முன்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஒரு வெர்ச்சுவல் இமேஜா மாறும் சார். எது எப்படிங்க? ஒரு ரியல் ஆப்ஜெக்ட்டுங்க சார். ரியல் ஆப்ஜெக்ட் அது வந்துட்டு ஒரு பிளேன் மிரர்ல வந்துட்டு படுதுங்க சார். சரி. அப்போ வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்குதுங்க சார். சரிங்க. அந்த வெர்ச்சுவல் இமேஜ் பக்கத்துல நம்ம ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தா அது ஒரு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா மாறிடுதாங்க சார்.
மேடம் அது தனி இது தனிங்க மேடம். நீங்க இதை கொண்டு போய் அதோட கோக்குறீங்க. நான் இது 2 தனித்தனி டிஃபரெண்ட் கேஸ். நான் அப்படியே சொன்னேன் நானு. இது தனி கேஸ். ஒரு சார் எனக்கு ரியல் ஆப்ஜெக்ட்னா இது தனி கட்டம். இது தனி கட்டம். இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு புரியிருக்கா? இது போட்டேன் நானு. நீங்க போய் உங்களுக்கு வெர்ச்சுவல் இமேஜ்க்காக நேரம் லென்ஸ் வைக்க சொன்னேன் நானு. அப்படியே தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நானு. சார் அப்புறம் எப்படிங்க சார் அது வர்ச்சுவல் ஆப்ஜெக்டா மாறுது? லென்ஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கிடைக்கு? உங்களுக்கு அது இருக்கு. லென்ஸ் இல்லாமயே இது வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு ட்ரீட் பண்ண முடியும். வர்ற ரேஸ் வந்து எப்படி வருது, என்ன பேட்டர்ன்ல வருதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். இதுக்கு லென்ஸ் சார் ஓகேங்க சார். அப்ப லென்ஸ் எல்லாமே அப்புறம் எப்படிங்க சார் அது வர்ச்சுவல் ஆப்ஜெக்டா மாறுது? ஏதோ ரீசன் எங்கிருந்தோ ரே வந்திருக்கும். சோர்ஸ் எனக்கு தெரியாது. லென்ஸ் வச்சுதான் இப்படி இது வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. நாளைக்கு ஒரு மிரர் கூட வச்சு நீங்க அப்படி அடிச்சு விட்டுருக்கலாம். இப்படி கன்வெர்ஜ் ஆகி வந்திருக்கலாம். ஒரு பேரலா போய் விழுந்திருக்கலாம். ஒரு மிரர் இங்க இருந்திருக்கும். இந்த மிரர் மேல இது பட்டிருக்கும். சார் பட்டுட்டு கூட அப்படி வந்திருக்கும். சார் அது சார் அது ஒரு இன்ஃபினிட்டில இருந்து வந்தா அது வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் வருதுன்னு எப்படிங்க சார் சொல்ல முடியும்? இன்ஃபினிட்டில இருந்து சார் அது எங்க இருந்தோ வந்திருக்குன்னு தானங்க சார் சொல்றீங்க? ஆமாங்க. அது வந்து இல்லாத ஒண்ணு. அப்ப அது இன்ஃபினிட்டில இருந்து ஆமாங்க சார். அப்ப இன்ஃபினிட்டில இருந்து வந்தது எப்படிங்க சார் நம்ம அது வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம்? சரி அது வேற ரியலா கூட இருக்கலாம் சார். இல்லைங்க. இப்ப இந்த கேஸ் எடுத்துங்க. இந்த கேஸுக்கு லென்ஸுக்கு முன்னாடி தான் எனக்கு இருக்கு ஆப்ஜெக்ட். எங்க இன்ஃபினிட்டி எல்லாம் கிடையாது. இங்க இருந்து 60 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அது வேற எங்கேயும் போகல. அதே மாதிரி நீங்க மிரர் பக்கமா தான் வச்சிருக்கீங்க 40 சென்டிமீட்டர். இதுக்கு இடையில ஒரு மீறி போன ஒரு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அது இருக்கு. ஓகே, வேற டிஸ்டன்ஸ் எல்லாம் அதிகமாலாம் இல்ல அதுக்கு. ஓகே, இது இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கேட்டுங்களா? ரைட். இருந்தாலும் இந்த ரே இப்படி விட்டு இது மேல போய் இப்படி விழுகையில நாம் இது ஒன்லி என்ன கேட்டது ரிஃப்ளெக்ஷன் பத்தி மட்டும் தான் பேசும். பிளேன் மிரர் ரெஃப்ராக்ஷன் பத்தி பேசாது. சரிதானா? ரைட். இதுக்கு முன்னாடி அந்த ரியல் ஆப்ஜெக்டோட சோர்ஸ் இருக்குதான்னு தான் நான் செக் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய சோர்ஸ் எதுல இருந்து ரே வருதோ அது இந்த மிரருக்கு முன்னாடி இருக்கான்னு நான் பாக்குறேன். அதனுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்களான்னு நான் பாக்குறேன். புரியுதுங்களா? இப்போ நீங்க என்ன கேட்டா பாருங்க, இது எக்ஸ்டெண்ட் என்ன மிரர் பொறுத்த வரைக்கும் அது இது மட்டும் தான் எடுக்கும். இது ஏன்னா இது மிரர் பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஓகேங்க சார். சரி. சோ இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்தணும் நாம? சரி தம்பி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சரி. சோ அப்ப நாம எப்படி எழுதியிருக்கோம்? இந்த ரே வந்து எனக்கு எப்படி வந்திருக்குதுங்க இந்த மிரர் பொறுத்த வரைக்கும்? ஸோ இதுதான் மிரரு. அப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்க, இது வந்து லென்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரியல் இமேஜை விழுகுது. லென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி விழுகுது? ரியல் இமேஜ். கரெக்டுங்களா? சரி, இந்த பிளேன் மிரர் பொறுத்த வரைக்கும் இது என்னவா இருக்கு? நான் சொன்ன மாதிரி வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். இப்போ தானே போய் காட்டினாங்க, புரியுதுங்களா? ஏன்னா பிளேன் மிரர் பொறுத்த வரைக்கும் இது எங்கிருந்து வருதுன்னு இது தெரியல. கரெக்டுங்களா? லென்ஸை பொறுத்த வரைக்கும் இது தெரியுது. லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரியல் ஆப்ஜெக்டா இருக்கு, ரே வருது. இதனுடைய ரியல் இமேஜ் கண்டிப்பாக இங்கே விழுகும். ஸோ லென்ஸ் பட் அங்கே விலகணும்னா அது விலகிறதுக்கு இல்லாமல் நான் ஒரு மிரர் வச்சுட்டேன். ஸோ மிரரில் போய் இது ஹிட் பண்ணிட்டு, கேட்டுங்களா? ரைட், இது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். கேட்டுங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த லைன் இப்போ இப்படி வந்து கேட்டுங்களா? ஏன்னா இது போயிட்டு இது பண்ணிட்டு இது இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இது இப்படி வந்திருக்கும். இது போயிட்டு அதே மாதிரி இப்படி ஹிட் பண்ணிட்டு இப்படி வந்திருக்கும். சரி, இது என்ன டிஸ்டன்ஸ்ல வந்து விழுந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த பிரின்சிபல் வச்சிருக்கிறேன். அதாவது வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குமோ, கேட்டுங்களா? இதுல இருந்து இங்க வர்றது வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். அதாவது திரும்ப சொல்ற ரியல் இமேஜ்ங்கிறது லென்ஸுக்கு, வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அதே பாயிண்ட் வந்து மிரர் பொறுத்த வரைக்கும் வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா மாறிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இது வந்து நீங்க என்ன இனிஷியலா இது I1ன்னு வச்சுக்கிறேன், முதல்ல விழுந்தது. கேட்டுங்களா? ரைட், இங்க விழுந்திருக்க வேண்டியது வந்து வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் மிரருக்கு மாறி இங்க எனக்கு ஒரு ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணிடும். இங்க எனக்கு என்ன ஆயிரும்? I2ங்கிறது இட்ஸ் நாட் ஃபைனல் இமேஜ். ஸ்டில் வந்து நம்ம பாதி கதை தான் வந்திருக்கும். எனக்கு என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா இது ஒரு ரியல் இமேஜை உருவாக்கும். கரெக்டுங்களா? I2ங்கிறது என்ன? எனக்கு ரியல் இமேஜ் உருவாக்கும். இதுக்கப்புறம்
புரியுங்களா? இப்போ இது வரைக்கும் ஸ்டோரி கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ம்? சத்தத்தையே காணோம். நோ சார். மௌனம் சம்மதம்னு அர்த்தம். ஓகே. ஸோ முதல்ல சார் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வருது. ஸோ இது போய் ஹிட் பண்ணுது. ஸோ திருப்பி எனக்கு ஒரு இது ரிஃப்ளெக்ஷன். புரியுங்களா? இது நடந்தது ரிஃப்ராக்ஷனு. இது ரிஃப்ளெக்டட் ரே இப்படி வருது. இதுக்கப்புறம் இந்த ரியல் இமேஜ்ல இருந்து மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்? ரேஸ் வந்து எமிட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ரியல் இமேஜ் வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இப்ப கான்வெக்ஸ் இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா? திருப்பி இது எனக்கு என்னவா மாறும்? ஆப்ஜெக்ட்டா மாற ஆரம்பிச்சிடும். என்ன ஆக ஆரம்பிக்கும் இந்த ரியல் இமேஜ் திருப்பியும் இந்த லென்ஸுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட்டா மாறிடும். ஸோ இந்த ரியல் இமேஜ்ங்கிறது எந்த ஆங்கிள் மிரருடைய ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இமேஜ்ங்க. இது ரியல் இமேஜ் எதுக்கு? மிரருடைய ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த ரியல் இமேஜ் மிரர்னால வந்திருக்கு. ஆனா இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு மறுபடியும் ஆப்ஜெக்ட்டா மாறிடும். ஆனா என்ன? முதல்ல இந்த லென்ஸுக்கு லெஃப்ட்ல ஆப்ஜெக்ட் இருந்தது. ரைட்டுங்களா? இப்போ இந்த லென்ஸுக்கு ரைட்ல இந்த ரியல் இமேஜ் ஆப்ஜெக்ட்டா வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது லென்ஸ் ஆங்கிள் பார்த்தோம்னா இது ஆப்ஜெக்ட்டா மாறிடும். இமேஜ் வந்து மிரருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இங்க சொன்ன அதே மாதிரி தான். ஆனா இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸ்க்கு எனக்கு என்னவா மாறிடும்? ஆப்ஜெக்ட்டா மாறிடும். ரைட்? ஆப்ஜெக்ட் வந்து எந்த இதுக்கு? லென்ஸுக்கு இது எனக்கு ஆப்ஜெக்ட்டா மாறிடும். அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன ஆயிடும்னா மறுபடியும் ரேஸ் இது அப்படியே எமிட் பண்ணும். புரியுதுங்களா? இது இப்படி போய் இப்படி விழுவும் இந்த ரே. இப்ப இந்த இமேஜ்ல இருந்து வர்ற ரே இப்படி விழுவும். இது மேல போய். சரிதானுங்களா? இப்ப மறுபடியும் போய் நான் என்ன பண்ணணும்? இந்த லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றேன். கேஸ் 2க்கு. கேஸ் 2. ஸோ இது முதல்ல போட்டது கேஸ் 1. ஓகேங்களா? ரைட். இப்போ லென்ஸுக்கு ரைட்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து போகுது. அப்ப ரே வந்து பாருங்க இப்படி எமிட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இது ஆப்ஜெக்ட்டா மாறிடுச்சு. அப்ப நல்லா கவனிங்க. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம போடணுமா? அப்ப இது என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இது வந்து என்ன சொன்னாங்க? 40 சென்டிமீட்டர் இருக்கு. கேட்டுங்களா? என்ன சொன்னாங்க? 40 சென்டிமீட்டர். அப்ப இது எனக்கு என்ன வந்திருக்கும்? 20 சென்டிமீட்டர் இருந்திருக்கும். அப்ப மிரர் பிரகாரம் மிரர் எப்பவுமே என்ன பண்ணுங்க? என்ன சேம் சைஸ் அப்படி அந்த பக்கம் தட்டி விடும். ஓகே. இது இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே தூரத்துல தான் இதுவும் கிடைச்சிருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா இது 40 சென்டிமீட்டர்னா இது எக்ஸாக்டா எங்க இருந்திருக்கு? 20 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கு. எக்ஸாக்டா எங்க இருந்திருக்கு? இது 20 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஃபார்முலா எழுதியில இப்ப v தானே கண்டுபிடிக்கணும் நானு. ஃபைனல் இமேஜ் எங்க போகுதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ 1/v ஈக்குவல் டு என்ன பண்ணுவேன் நானு? 1/f பிளஸ் 1/u ன்னு போடுவேன். சரிதானா? இப்ப பாருங்க ரே உடைய டைரக்ஷன் மாறிடுச்சு. முதல்ல இந்த ரியல் ஆப்ஜெக்ட் கீழ லெஃப்ட் இருந்து ரைட் போச்சு. ஸோ இதே இன்ஸ்டன்ஸோட டைரக்ஷன். இப்போ அதே மாதிரி தான். பட் ஆனா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ரே போகுது. அப்ப இதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இது ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வருது இந்த ரே. இது லெஃப்ட் டு ரைட், இது ரைட் டு லெஃப்ட். ரைட். அப்போ இது போற டைரக்ஷன்ல ஏதோ ஃபோக்கல் லென்த் இருக்கு. அப்போ கண்டிப்பா ஃபோக்கல் லென்த் நான் மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 1/+30 போட்டுடலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் பாருங்க. இது சென்டர்னா ரே இப்படி வந்துட்டு இருக்கு. நான் யூங்கிறத ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃபைன் பண்றேன். ஸோ u ஈக்குவல் டு 20 இங்கிருந்து இந்த லென்ஸ்ல இருந்து. சரிதானா? அப்போ சார் போட்டு சொல்லுங்க. சார் எப்படி 20 எடுத்தீங்க சார்? இங்கிருந்து 20 தானே? இது இந்த பக்கம் இருந்து 20 போயிடுது. மொத்தம் 40. அதுல இது 20 தானே? இப்போ அந்த சைடு இருக்கிறது 20 இருக்கங்காட்டி இந்த சைடும் 20 தான் வரும்னு சொல்றீங்க. ஆமாங்க. 40ல 20 போச்சுன்னா அப்புறம் 20 தானே இருக்கும். ஓகே. சரி. இப்போ 1/v இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபைனல் எனக்கு என்ன வேல்யூ வருது? 1/30க்கு 1/20க்கு எடுத்தா? (1/30) பாருங்க -1/20 இந்த மைனஸ் சைன் மறந்துடாதீங்க. -16 சார். மைனஸ்
60 60 ஸோ -16 என்ன கேட்டீங்கன்னா திரும்பி இது என்ன கேட்டீங்கன்னா இங்கேயே போய் உட்காந்துருக்கும் கேட்டுங்களா ரைட் இப்போ அப்போ I2ன்னு ஒன்று இருக்கு ஸோ திருப்பி இதுலேருந்து வர்ற ரே என்ன கேட்டீங்கன்னா இப்படி டிராவல் பண்ணியிருக்கோம் டிராவல் பண்ணிட்டு இப்போ எனக்கு I3ன்னு ஒரு இமேஜ் வந்து 60ல் விழுந்திருக்கும் கேட்டுங்களா இதுதான் ஃபைனல் இமேஜுங்க ஃபைனல் இமேஜ் இங்கே கொடுத்துருக்கும் கேட்டுங்களா இப்போ இது ரியல் இமேஜா வெர்ச்சுவல் இமேஜா ஃபைனலாக I3ன்னு விழுந்திருக்கிறது ரியல் இமேஜுங்க சார் எப்படி ரியல் இமேஜ் ஆகுங்க சார் -16 வருதுங்க சார் -60 வந்து ரியல் இமேஜ் அது ஆமாங்க சார் மைனஸ்னா ரியல் தாங்க அப்படியே அது அப்படியே செக் பண்ணுவீங்க ரியல் இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜ் மைனஸ் வந்ததுன்னா அது அப்படி சொல்லிடுறதா ஆமாங்க சார் எங்க ரேஸ் சார் சிம்பிள் சைன் கன்வென்ஷன் இருக்கிறது மெயினா அது வர்ச்சுவலா ரியலான்னு பாக்குறதுக்கு தாங்க ஆமாங்க மேடம் இப்போ நீங்க கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க லென்ஸ் இப்படி இருக்குது லென்ஸ்ல ஒரு டைரக்ஷன் விழுகுது ஆப்ஜெக்ட் எங்க விழுகுதோ அதே சைடுல எனக்கு இமேஜ் விழுகுது அப்போ அது வெர்ச்சுவலா ரியலா ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்குதோ அதே சைடுல எனக்கு இமேஜ் விழுகுது ரியலுங்க சார் ம் இதுதாங்க லென்ஸுங்க கரெக்டுங்களா ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கிறேன் ஆப்ஜெக்ட் இருக்க சைஸ்லயே இமேஜ் விழுந்துருக்குது இது ரியல் இமேஜ் அது என்ன நோ இமேஜ் சார் வர்ச்சுவல் வெர்ச்சுவல் ஓகேங்களா ஸோ இப்படி மாறி வந்திருக்கும் எது கான்கேவ் மிரரா இருந்தா ஆப்ஜெக்டும் அதுவுமே அந்த சைடில் விழுந்திருக்கும் கேட்டுங்களா கான்கேவ் மிரர் பொறுத்த வரைக்கும் ரியல் இமேஜுங்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துலயே விழுந்திருக்கும் ஆனால் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் அது அப்படியே உல்டாவா மாறி இருக்கும் சரியா ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துலயே இது விழுந்துச்சுன்னா அது வந்து என்னங்க எனக்கு வெர்ச்சுவலா இருக்கும் இது இன்னொரு விதமாக செக் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி செக் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னான் ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னான் இப்போ நமக்கு அவங்க சொன்னாங்க கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் நம்ம ப்ராப்ளத்தில் 30ன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடியே நம்ம இமேஜ் வச்சுட்டேன் கரெக்டுங்களா இதனுடைய ஃபோக்கல் லென்த் 13 இருந்தது ஸோ மேபி 30 இங்கே வந்திருக்கலாம் அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு முன்கூட்டியே நான் வந்து அதை வச்சுட்டேன் கரெக்டா அது ஒரு விதமான ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ எதுங்க சார் எது யூஸ் பண்றதுங்க சார் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 13 கரெக்டுங்களா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எஸ் சார் ஃபோக்கல் லென்த்துக்கு தாண்டி முன்னாடி வச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது எங்கதான் விழுகும் வெர்ச்சுவல் இமேஜா விழுந்திருக்கும் அது ஒரு ரூல் அப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் இது வெர்ச்சுவல் இமேஜ் அப்போ ஃபைனலா எனக்கு கிடைச்ச இந்த I3ங்கிறது எங்க விழுகும் இட்ஸ் அ வெர்ச்சுவல் இமேஜ் இட்ஸ் நாட் ரியல் இமேஜ் ஸோ வெர்ச்சுவல் இமேஜ் எங்கிருந்து பிளேன் என்னது சொல்லுங்க I1 ரியல் இமேஜ் தானுங்க சார் I1 ரியல் இமேஜுங்க எதுக்கு ஓகே I1ங்கிறது ரியல் இமேஜ் ஃபார் லென்ஸ் I2ங்கிறது ரியல் இமேஜ் ஃபார் மிரர் I3ங்கிறது வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார் லென்ஸுங்க அப்போ ஃபைனலா இந்த கதையெல்லாம் பேசி முடிச்சு ஃபைனலா எனக்கு இமேஜ் இப்போ இங்க ஃபார்ம் ஆயிருக்குமா இங்க ஃபார்ம் ஆயிருக்குமா இங்க ஃபார்ம் ஆயிருக்குமானா எங்க ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லுங்க ஃபைனலா I3 இந்த நேரம் I2 கிட்ட எல்லாம் இருக்காதுங்க ஏன்னா I2ல இருந்து வந்த ரே வந்து அப்படியே எமிட் ஆகி இது கேப்சர் பண்ணி இப்போ ஃபைனலா எனக்கு ஒரு வெர்ச்சுவல் இமேஜ் இங்க இருக்கும் புரியுதுங்களா அப்ப I3 அப்ப 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பிளேன் மிரர் இட் வுட் பி அ வெர்ச்சுவல் இமேஜ் இட் வுட் பி அ வெர்ச்சுவல் இமேஜ் அதே மாதிரி பாருங்க 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் இட் வுட் பி ரியல் இமேஜ்னு இருப்பாங்க கரெக்டுங்களா ஆனா உண்மையிலேயே லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல் இமேஜ் எங்க விழுகுதுங்க 60 சென்டிமீட்டர் விழுகுது ஆனா இது அப்படி விழுந்திருக்குமானா மிரர் இல்லாம இருந்தாதான் விழுந்திருக்கும் மிரர் வச்சதுனால இப்ப அதுவும் பாசிபிள் இல்லை ஓகே இமேஜ் இங்க விழுகுமானா
ஆனா இந்த நீங்க சொல்ற அதே 60 சென்டிமீட்டர்ல விழுந்திருக்குதான். ஆனா அது எதனால வந்தது? லென்ஸ்னால ஒரே ரெஃப்ராக்ஷனால வரல. இந்த இமேஜ் இந்த பிளேன் மிரர்னால கிடைச்ச இமேஜ் அது மூலமா நடந்த செகண்ட் ரெஃப்ராக்ஷன். கேஸ் 2ன்னு ஒண்ணு போட்டனா? சோ கேஸ் 1 அப்படி நீங்க போன. சோ இது ஃபர்ஸ்ட் ரெஃப்ராக்ஷன் இதோட நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மிரரோட நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெஃப்ராக்ஷன் இந்த லென்ஸ்ல நடக்குது. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த I3ங்கிறது கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. நோ. சரி 9:37 ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா கிளம்புறவங்க கிளம்பலாம். குட் நைட். ம். Thank you, sir. ஓகே. பாய். தேங்க்யூ சார். தேங்க் யூ. sir. Good night, sir. குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட்.